கிறிஸ்தவ வரலாற்றில் எத்தியோப்பிய பைபிள் ஒரு தனித்துவமான மற்றும் மதிக்கத்தக்க இடத்தை பிடித்துள்ளது. பண்டைய கீஸ் மொழியில் எழுதப்பட்ட இந்த பைபிளில் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் புறக்கணிக்கப்பட்டதாக கருதப்படும் நூல்களும் அடங்கும். எத்தியோப்பிய பைபிளின் பயணம் எத்தியோப்பிய மரபு வழி திருச்சபையின் சொந்த கதையை பிரதிபலிக்கிறது. இது தனிமைப்படுத்தல் மற்றும் தொடர்பால் குறிக்கப்படுகிறது. இந்த சிக்கலான தன்மைகளை ஆராய்வது தவறான கருத்துக்கள் மற்றும் சர்ச்சைகளுக்கான காரணங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆய்வு மத பன்முகத்தன்மை மற்றும் கிறிஸ்தவத்திற்குள் புனித நூல்களின் விளக்கம் ஆகிய பரந்த கருப்பொருள்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் செழுமையையும் சிக்கலான தன்மையையும் பாராட்ட நம்மை அழைக்கிறது. இந்த பழமையான உரையை சுற்றியுள்ள சிக்கல்களை நாம் ஆராய வேண்டும். எத்தியோப்பிய பைபிளை சுற்றியுள்ள தவறான கருத்துக்களுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதன் வேதாகமத்தின் வேறுபட்ட நியதியில் உள்ளது. எத்தியோப்பிய பைபிளில் புராட்டஸ்டன்ட் பைபிளில் காணப்படாத பல புத்தகங்கள் உள்ளன. ஏனோக் புத்தகம், ஜூபிலிகள் மற்றும் சீராஜ் புத்தகத்தின் சில பகுதிகள் போன்றவை. இந்த கூடுதல் நூல்கள் பைபிள் வரலாறு, தீர்க்க தரிசனம் மற்றும் நெறிமுறை போதனைகள் குறித்த தனித்துவமான கண்ணோட்டங்களை வழங்குகின்றன. இந்த புத்தகங்கள் சேர்க்கப்படுவது எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் பழமையான வேர்கள் மற்றும் அதன் தனித்துவமான இறையியல் வளர்ச்சியிலிருந்து உருவானது. பல நூற்றாண்டுகளாக புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட எத்தியோப்பிய திருச்சபை வேத அதிகாரம் மற்றும் பாரம்பரியம் பற்றிய தனது சொந்த புரிதலை பிரதிபலிக்கும் ஒரு நியதியை பாதுகாத்தது. பிராந்திய வேறுபாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் விளக்கங்களுடன் பைபிள் நியதியின் வரலாற்று வளர்ச்சியை புரிந்து கொள்வது எத்தியோப்பிய பைபிளின் முக்கியத்துவத்தை அதன் சொந்த அடிப்படையில் பாராட்டுவதற்கு அவசியம். இது கிறிஸ்தவத்திற்குள் பன்முகத்தன்மையை எடுத்து காட்டுகிறது மற்றும் வேதம் மற்றும் நம்பிக்கை குறித்த வெவ்வேறு கண்ணோட்டங்களுடன் ஈடுபட நம்மை சவால் விடுகிறது. இறையியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் எத்தியோப்பிய பைபிள் பற்றிய கருத்துக்களை வடிவமைப்பதில் அரசியல் மற்றும் மத மோதல்களும் ஒரு பங்கை கொண்டுள்ளன. 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் எத்தியோப்பியா தீவிரமான மத மற்றும் அரசியல் கொந்தளிப்பை அனுபவித்தது. எத்தியோப்பிய மக்களை ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு மாற்றும் முயற்சியில் வந்த ஜேசுட் மிஷனரிகளின் வருகை மத நம்பிக்கைகளை அதிகார போராட்டங்களுடன் இணைத்த மோதல்களை தூண்டியது. எத்தியோப்பிய பைபிளின் தனித்துவமான நியதியை விமர்சித்த ஜேசுட்கள் அதை லத்தீன் வல்கேட்டுடன் மாற்ற முயன்றனர். எத்தியோப்பிய பேரரசர்கள் ஜேசுட்களின் மதமாற்ற முயற்சிகளை எதிர்த்து எத்தியோப்பிய பைபிளின் அதிகாரத்தை பாதுகாக்க முயன்றனர். ஜேசுட்களின் முயற்சிகள் இறுதியில் தோல்வியடைந்தாலும் இந்த மோதல்கள் எத்தியோப்பிய மரபு வழி திருச்சபை மற்றும் அதன் வேதங்கள் பற்றிய கருத்துக்களில் நீடித்த தான்டிபி பதித்தன. இந்த வரலாற்று சூழலை புரிந்து கொள்வது எத்தியோப்பிய பைபிளை சுற்றியுள்ள அரசியல் உந்துதல்களிலிருந்து இறையியல் விவாதங்களை பிரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. ஐரோப்பிய காலனித்துவ யுகம் எத்தியோப்பிய பைபிளின் கதையை மேலும் சிக்கலாக்கியது. அதன் வரவேற்பு மற்றும் ஆய்வை பாதித்த புதிய இயக்கவியலை அறிமுகப்படுத்தியது. புராட்டஸ்டன்ட் பின்னணியில் இருந்து வந்த பல ஐரோப்பிய அறிஞர்கள் பைபிள் நியதி பற்றிய முன் கருத்துகளுடன் எத்தியோப்பிய பைபிளின் ஆய்வை அணுகினர். எனோக் புத்தகம் போன்ற கூடுதல் நூல்களை எத்தியோப்பிய பைபிளில் சேர்த்தது அவர்களுக்கு அசாதாரணமானதாகவும் பழமையானதாகவும் தோன்றியது. காலனித்துவ அணுகுமுறைகள் எத்தியோப்பிய பைபிள் பற்றிய அறிவின் பரவலை பாதித்தன. பெரும்பாலும் எத்தியோப்பிய கண்ணோட்டங்களை புறக்கணித்தன. காலனித்துவ சார்புகளின் தாக்கத்தை அங்கீகரிப்பது எத்தியோப்பிய பைபிள் ஏன் சில சமயங்களில் சிதைந்த லென்ஸ் மூலம் பார்க்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவசியம். எத்தியோப்பிய
அறிஞர்கள் மற்றும் இறையியலாளர்கள் தங்கள் வேத பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் படிப்பதிலும் கொண்டாடுவதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். வேறுபட்ட நியதிகள், வரலாற்று மோதல்கள் மற்றும் காலனித்துவ செல்வாக்குகளின் கலவையானது எத்தியோப்பிய பைபிளைச் சுற்றியுள்ள தவறான புரிதல் மற்றும் தவறான விளக்கத்திற்கு பங்களித்துள்ளது. எத்தியோப்பிய பைபிளில் காணப்படும் கூடுதல் புத்தகங்களுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் புறக்கணிக்கப்பட்டது என்ற லேபிளிலிருந்து ஒரு பொதுவான தவறான கருத்து உருவாகிறது. இந்த சொல் பொய்யானது அல்லது பொய்யானது என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது. எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபைக்கு இந்த கூடுதல் புத்தகங்கள் மதிக்கத்தக்க இடத்தை பிடித்துள்ளன. எத்தியோப்பிய பைபிள் கிறிஸ்தவத்தின் பழமையான வடிவத்தை குறிக்கிறது என்ற தவறான கருத்து எழுகிறது. எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் நீண்ட இறையியல் பாரம்பரியத்தை இந்த பார்வை புறக்கணிக்கிறது. எத்தியோப்பிய அறிஞர்கள், இறையியலாளர்கள் மற்றும் சமூகங்களுடன் ஈடுபடுவது, அதன் சொந்த சூழலில் உரையின் அர்த்தம் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய மதிப்புமிக்க நெறிமுறைகளை வழங்குகிறது. எத்தியோப்பிய பைபிளை அதன் சொந்த அடிப்படையில் ஈடுபடுவதன் மூலம் கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் நாடாவிற்கு அதன் தனித்துவமான பங்களிப்பை பாராட்டத் தொடங்கலாம். எத்தியோப்பிய பைபிளின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் மையத்தையும் அதன் வளமான வழிபாட்டு மற்றும் இறையியல் மரபுகளையும் ஆராய்வது அவசியம். பழமையான கிறிஸ்தவ பிரிவுகளில் ஒன்றான எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபை அதன் வேர்களை கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை கண்டறிகிறது. எத்தியோப்பிய பைபிள் கீஸ் மொழியில் எழுதப்பட்டு திருச்சபையின் வழிபாட்டு வாழ்க்கையில் மைய இடத்தை பிடித்துள்ளது. ஆராதனைகளின் போது பாதிரிகள் மற்றும் டீக்கன்கள் வேதங்களிலிருந்து பகுதிகளை கீஸில் பாடுகிறார்கள். எத்தியோப்பிய பைபிளின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் வரலாறு, நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை புரிந்து கொள்வது அவசியம். எத்தியோப்பிய பைபிள் எழுதப்பட்ட கீஸ் மொழி எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் தனித்துவமான ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பண்டைய வேர்களை கொண்ட ஒரு செமிடிக் மொழியான கீஸ் பல நூற்றாண்டுகளாக எத்தியோப்பியாவின் வழிபாட்டு மற்றும் இலக்கிய மொழியாக செயல்பட்டது. பேச்சு வழக்கு மொழியாக இனி பேசப்படாவிட்டாலும் கீஸ் எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையில் மகத்தான முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொண்டுள்ளது. இது ஒரு புனித மொழியாக செயல்படுகிறது. வழிபாட்டு சேவைகள், இறையியல், எழுத்துக்கள் மற்றும் மத அறிவை பரப்புவதில் பயன்படுத்தப்படுகிறது. பாதிரியார்கள் மற்றும் அறிஞர்கள் கீஸில் தேர்ச்சி பெற பல ஆண்டுகளை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த பழமையான மொழி தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறார்கள். எத்தியோப்பிய பைபிளில் கீஸின் பயன்பாடு உரைக்கு மரியாதை மற்றும் பழைமையின் உணர்வை தருகிறது. கீஸ் மொழியின் பாதுகாப்பு அதன் பாரம்பரியத்திற்கு எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் அர்ப்பணிப்புக்கு சான்றாக உள்ளது. அது எதிர்கொண்ட சவால்கள் இருந்த போதிலும் எத்தியோப்பிய பைபிள் மில்லியன் கணக்கான எத்தியோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு உத்வேகம் மற்றும் வழிகாட்டுதலாக உள்ளது. எத்தியோப்பிய பைபிள் அன்றாட வாழ்க்கையின் கட்டமைப்பில் ஆழமாக பதிந்துள்ளது. குடும்பங்கள் வேதங்களிலிருந்து பகுதிகளை படிக்க கூடுகிறார்கள். பாதிரியார்கள் மற்றும் டீகன்கள் பண்டைய கீஸ் மொழியில் பாடுகிறார்கள். எத்தியோப்பிய புலம்பெயர் சமூகம் பைபிளின் தொடர்ச்சியான பொருத்தத்தையும் உறுதி செய்கிறது. நவீன மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் உரையை பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக ஆக்கியுள்ளன. எத்தியோப்பிய பைபிளின் நீடித்த மரபு அதன் மத முக்கியத்துவத்தில் மட்டுமல்ல, எத்தியோப்பிய கலாச்சாரம், வரலாறு
மற்றும் அடையாளத்திற்கான பங்களிப்பிலும் உள்ளது. பண்டைய மொழி மற்றும் தனித்துவமான விளக்கங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மை பற்றிய மதிப்புமிக்க நெறிமுறைகளை வழங்குகின்றன. எத்தியோப்பிய பைபிளின் கதை நம்பிக்கையின் நீடித்த சக்தி, பாரம்பரியத்தின் மீள்தன்மை மற்றும் பல்வேறு மத வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். இது சவால்கள் மற்றும் தவறான விளக்கங்களை எதிர்கொண்டாலும் எத்தியோப்பிய பைபிள் எத்தியோப்பிய மரபுவழி திருச்சபையின் மூலக்கல்லாக உள்ளது. எத்தியோப்பிய பைபிளை அணுகும்போது தடை செய்தல் அல்லது அடக்குமுறை பற்றிய எளிமையான கதைகளுக்கு அப்பால் செல்வது அவசியம். எத்தியோப்பிய பைபிளை அதன் சொந்த அடிப்படையில் ஈடுபடுவதன் மூலம் கிறிஸ்தவத்திற்குள் பன்முகத்தன்மையை பற்றிய ஆழமான புரிதலை பெறுகிறோம். கிறிஸ்தவ பாரம்பரியம் ஒற்றைப்படை அல்ல, மாறாக எண்ணற்ற நூல்களில் இருந்து நெய்யப்பட்ட ஒரு நாடா என்பது எத்தியோப்பிய பைபிளின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடையதிலிருந்து வேறுபட்ட கண்ணோட்டங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம், மரியாதை மற்றும் விருப்பத்துடன் வெவ்வேறு மத வெளிப்பாடுகளை அணுகுமாறு இது நம்மை அழைக்கிறது.